ஆறாம் வகுப்பு தமிழ் நால்வகை சொற்கள். தமிழ் எழுத்துகள் தனித்து நின்று பொருள் தரும். எழுத்துகள் சேர்ந்தது தான் சொற்கள், சொற்கள் சேர்ந்தது தான் தொடர். நமக்கு தெரியும். சில எழுத்துகள் தனித்து நின்று பொருள் தரும். அதான் ஓர் எழுத்து ஒரு மொழி 42 இருக்கு. தனித்து இருந்தாலும் பொருள் தரும். அதுக்கு பேரும் சொல் தான். அதே மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துகள் தொடர்ந்து வந்தும் பொருள் தரும். ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள், ஏதாவது கேட்டார், எழுதினார், இது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் இருக்கு, பொருள் தரணும். இவ்வாறு பொருள் தருபவை தான் சொல் எனப்படும். ஓர் எழுத்தோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தோ பொருள் தருமாயின் அதற்கு பெயர் சொல். பாருங்க, ஈ, பூ, மை, கல், கடல், தங்கம், இது எல்லாமே பொருளுடைய சொற்கள். இந்த மாதிரி சொற்கள் இருந்தால் அதற்கு பெயர் சொல். இலக்கண அடிப்படையில், அது என்ன இலக்கணம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இலக்கிய அடிப்படையிலையும் சொற்கள் இருக்கு. சரிங்களா? இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கிய அடிப்படையில் இருக்கு. அதை நம்ம இன்னொரு கிளாஸ்ல பார்க்கலாம். இலக்கண அடிப்படையில் சொற்கள் 4 வகைப்படும். என்னதுன்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகைப்படும். முதல்ல பார்க்கறது பெயர்ச்சொல். அதுலேயே வந்துருச்சு பெயர். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். அதாவது பெயர் எதுவாக இருக்கலாம், மனிதர்களோட பெயராக இருக்கலாம், ஒரு பொருளோட பெயராக இருக்கலாம், உயிருள்ள பெயர், உயிரற்ற பொருள்களோட பெயர், எல்லாமே பெயர் சொல் தான். சரிங்களா? பாரதி, பள்ளி, காலை, இந்த மாதிரி எதுவாக இருக்கட்டும், மின் விசிறி, நாற்காலி, ஒரு மனிதன், வைதேகி, இந்த மாதிரி எல்லாமே பெயர் சொல் தான். அடுத்தது வினைச்சொல். வினை என்னும் சொல்லுக்கு செயல் அப்படின்னு பொருள். ஒரு செயல், நம்ம எந்த வேலை செய்தாலும் அது செயல்தான். ஓடினான், எழுதினான், படித்தான், தூங்கினான், நடந்தான், எல்லாமே செயல்தான். சரிங்களா? செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். அவ்வளோதான். வா, போ, எழுது, விளையாடு. அடுத்தது இடைச்சொல். பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல். பெயர் சொல்லு வினைச்சொல்லு இல்லைன்னா இடைச்சொல் இல்லை. ஏன்னா இடைச்சொல் தனியாக இருந்தால் பொருள் தராது. பெயரோடும் வினையோடு சேர்ந்து இருந்தால் தான் பொருள் தரும். தனித்து இயங்காது இடைச்சொல். தனித்து இருந்தால் பொருள் தராது. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், மற்று, என்ன மற்று, பொருள் தராது. பொருள் தராது. நம்ம யாராவது பேசும்போது சொன்னாவே என்ன அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி தனித்து இருந்தால் பொருள் இயங்காது, இயங்கினாலும் பொருள் தராது. அப்போ அது இடைச்சொல் இல்லை. இப்போ பெயர் சொல்லி வினை சொல்லி சார்ந்து வரும் சொல் இடைச்சொல். பாருங்க, தந்தையும் தாயும் அப்படின்னா பொருள் தரும். மற்றொருவர், திருக்குறளை. உரிச்சொல். உரிச்சொல் அதே மாதிரி தான். பெயர் சொல்லையும் வினைச்சொல் பெயர் சொல் வினைச்சொல் இரண்டினோட சொல்லினோட தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல். தன்மை, அது என்ன தன்மை? மிகைப்படுத்தி சொல்றது. இப்போ ஒரு சொல் இருக்குன்னா அதை இன்னும் மிகைனா என்னது, அதிகமா, பெருமையா, உயர்வா, இந்த மாதிரி சொல்கிறது தான் உரிச்சொல். பாருங்க, மாங்கிறது ஒரு உரிச்சொல். நகரம் அப்படின்னா நகரம், ஒரு மக்கள் கூட்டம். மாநகரம் அப்படின்னு சொன்னால் பெரிய நகரம். நகரம்னா மக்கள் கூட்டம், அவ்வளோதான், முடிஞ்சது. மாநகரம்னா பெரிய நகரம். சால சிறந்தது. சிறந்ததுங்கிறது சிறப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். சால சிறந்ததுன்னா அருமையாக இருந்தது, மிகவும் சிறப்பாக இருந்தது, உயர்வாக இருந்தது அப்படின்னு உயர்வு மிகைப்படுத்தி சொல்கிறது. அதுதான் உரிச்சொல். எளிமையாக இருக்குமா? புரிஞ்சிருக்கும். நன்றி.